75வது சுதந்திர தினத்தினை ஒட்டி வீடுகள், அலுவலகங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றுமாறு மத்திய அரசு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய கொடி உருவான வரலாறு பற்றி இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது. ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்திய விடுதலைக்காக போராடிய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி 1931 பிங்களி வெங்கையா வடிவமைத்த கொடியை தேசிய கொடியாக ஏற்றது. காவி, வெள்ளை, பச்சை நிறங்களுடன் நடுவில் கைராட்டையுடன் கூடிய கொடியை அங்கீகரித்தது. காவி நிறம் தியாகத்தையும், வெள்ளை நிறம் சத்தியத்தையும், பச்சை நிறம் நம்பிக்கையையும் குறிப்பதாக காந்தியடிகள் இதற்கு விளக்கமளித்தார். சுதந்திர இந்தியாவின் அரசியல் சட்டத்தை உருவாக்க அரசியல் சட்ட நிர்ணய சபை 1947 கூட்டப்பட்டது. தேசிய கொடியை இறுதி செய்ய ராஜேந்திர பிரசாத் தலைமையில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சரோஜினி நாயுடு, ராஜாஜி, KM முன்ஷி மற்றும் அம்பேத்கர் ஆகியோரை கொண்ட குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் மூவர்ண கொடியின் நடுவில் இருந்த கைராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரவர்த்தி சாஞ்சியில் நிர்மாணித்த தர்ம சக்கரத்தை பொறிக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் இந்திய தேசிய கொடிக்கு எந்தவித மதச்சாயலும் இருக்கக்கூடாது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. கைராட்டையை நீக்கியதற்கு காந்தியடிகள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார். பின்னர் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். 1947 ஜூலை 22 அரசியல் சட்ட நிர்ணய சபையில் மாற்றியமைக்கப்பட்ட தேசிய கொடியை ஜவஹர்லால் நேரு சமர்ப்பித்தார். அதை அரசியல் சட்ட நிர்ணய சபை அங்கீகரித்தது. இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய தேசிய கொடி முதலாக சுதந்திர இந்தியாவில் 1947 ஆகஸ்ட் 15 டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது.